Hi viewers, welcome to Stuff and Love. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெலிஷியஸான குலோப் ஜாமுன் செய்கிறத பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு சர்க்கரை ஜீரா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு 4 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அது சைட் பை சைட் கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். பால் விட்டு பிசைய போகிறேன். பால் தான் விடணும்னு அவசியம் கிடையாது, தண்ணியும் விடலாம். நான் ஏன் பால் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பால் யூஸ் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக வரும், அதனால் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். குலோப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நல்லா பிசைங்க, தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்க அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிடும். தண்ணி கம்மியாக தான் இருக்கணும். தண்ணியோ பாலோ எதுவாக இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜீராவில் ஊறினதுக்கப்புறமா அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் 2 ஷேப்பில் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு உருளை ஷேப்லையும் அடுத்து ரவுண்ட் ஷேப்லேயும் ரெடி பண்ணிக்க போகிறேன். கையில் வச்சு தேய்க்கும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க. அப்போ தான் விரிசல் விடாமல் வரும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மொத்த மாவையும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுடுங்க. நான் இங்கே எல்லாத்தையும் முதல்ல உருட்டி வச்சிடுறேன். இப்போது நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா சர்க்கரை பாகு, அது ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. கெட்டியான பாகு வரக்கூடாது, தண்ணியான பாகு தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் நல்லா கொதித்து முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா வாசனை போயிடும். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போட போகிறீங்களோ அந்தளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. எல்லா பால்ஸும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி விடுங்க. ஏன்னா ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகி கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே எடுத்து ரெடி பண்ணியிருக்க ஜீராவில் ஆட் பண்ண போகிறோம். சூட்டோடு சூடாகவே நம்ம ஜீராவில் ஆட் பண்ண போகிறோம். ஜீரா ரெடியாக இருக்குது, அந்த ஜீராவில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ண பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி பொரிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். நான் நைட் டைமில் செய்கிறேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஊறி காலையில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஊறாது. காலையில் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.